வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா மீன் மீன் வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு மீன், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தடவி வச்சுருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பொரிச்சதுன்னா நல்லா உப்பு காரமெல்லாம் இறங்கிரும், சூப்பராக இருக்கும். அடுத்து மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு கொஞ்சம் மீன் எடுத்து அதில் உப்பு நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வச்சிடலாம் வாங்க. இப்போ வாணலி அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே வெந்தயம், சோம்பு போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ சோம்பு வெந்தயம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன போட்டுக்கிறேன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாமே போட்டு ஒட்டுக்காலையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா இந்த இதில் நம்ம ஊற்றிடலாம். பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கிறேன், வதக்கவெல்லாம் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம், பச்சையாகவும் வைக்கலாம் அல்லது வதக்கி அரைச்சும் வைக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் எல்லாமே இதில் போட்டுட்டேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுடலாம். நான் மீன்லேயும் உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன், அதனால் இப்போ கொஞ்சமாக போடுறேன். தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த மசால் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் சுண்டி எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் உப்பு எல்லாமே நான் தேவையான அளவு சேர்த்திக்கிட்டேன். இப்போ இன்னும் சேர்த்த வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்த போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன், இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதை கலந்து விட்டு எவ்வளோ பெர்ஃபெக்டாக குழம்பு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதை கலந்து விட்டு இன்னொரு லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம மீனை போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ எல்லாம் புளி, தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து மறுபடியும் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். சரிங்களா? எப்போவுமே குழம்பெல்லாம் நல்லா இருக்கணும்னா குழம்பை பொறுத்தவரையிலும் உப்பு, புளிப்பு, காரம் இந்த 3 கரெக்டாக இருந்துருச்சுன்னா எல்லா குழம்புமே நல்லா தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். 3மே கரெக்டு அளவில் இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ மீனை போட்டேன். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மீன் குழம்பை இறக்கிடலாம். மீன் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா தனித்தனியாக கலண்டு வந்துடும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம மீன் ஒரு 5 நிமிஷம் இருந்த உடனே நம்ம குழம்பவே இறக்கிடலாம். சரிங்களா? இப்போ மீன் போட்டு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இனி நாம் எடுத்துடலாம். மல்லி இலை தூவிடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் மீன் குழம்பு செஞ்சு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது இல்லாத பழைய குழம்பு வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ மீன் குழம்பு ஆகிப்போச்சு. ஓகே. இங்கே பக்கத்தில் சாதம் வச்சுருக்கிறேன் குக்கரில். நான் எப்போவுமே சாப்பாடு வச்ச உடனே குக்கர் மூடி போட மாட்டேன். நல்லா கொதி வரணும். இதில் கொதி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் மூடி மட்டும் போட்டு விசில் போட மாட்டேன். அந்த விசில் வழியாக ஏர் வந்த பின்னாடி தான் அந்த விசிலே போடுவேன். கேஸ்கெட் ரொம்ப நாள் போட்டே இருக்கும்போது அது லூஸ் ஆகி தண்ணி அப்படியே குபு குபுன்னு வரும்.
அதுக்கு வந்து கேஸ்கட்டை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு பயன்படுத்தி பாருங்கள். அது நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த டிப்ஸு போதும். வாங்க, மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க அம்மா வீட்டுக்கு. சரிங்களா? ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.